ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிலைப்பாடு வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆன்மீகத்தில் எந்தெந்த காரியம் நடக்க எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செல்வம் சேர எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி தேவி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர், ஸ்ரீ வரலட்சுமி பூஜை இதெல்லாம் நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் செல்வம் நிறைய சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய இடையூறு வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு கோர்ட்டு வழக்கு கேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, சிக்கல் இருக்குது, இடையூறுகள் எக்கச்சக்கமாக வருது அப்படின்னா நம்ம விநாயகரை வணங்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இதெல்லாம் நம்ம சொத்துக்கள் நிறைய சேர்க்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான், ஸ்ரீ சுப்பிரமணியர் இவங்களை வணங்கினா நமக்கு இந்த வீடு நிலம் வாங்குகிற பிரச்சனையெல்லாம் தீரும். நம்ம நினைக்கிற மாதிரியான வீடு நிலம் வாங்கி சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயுள் ரொம்ப நீடிக்கணும், ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னா ருத்ரனை வணங்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மன வலிமை, உடல் வலிமை நம்ம இருக்கணும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் நம்ம வணங்கணும். அப்படி வணங்கினா உடல் வலிமையும் மன வலிமையும் நமக்கு நிச்சயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கல்வியில் சிறந்து விளங்கணும், நமக்கு கல்வி நாலேஜு அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை நம்ம வணங்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகாதவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன், துர்க்கை அம்மன் இவங்களை வணங்கினா நிச்சயமாக சீக்கிரம் திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மாங்கல்யம் நீடிச்சு இருக்கணும் அப்படின்னா மங்கள கௌரி அப்படிங்கிற கடவுளை நம்ம வணங்குறோம் அப்படின்னா மாங்கல்யம் நீடித்து நிலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, புத்திர பாக்கியம், அதாவது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னா அவங்க எந்த கடவுளை வணங்கணும் அப்படின்னா சந்தான லட்சுமி அப்படிங்கிற கடவுளையும் சந்தான கிருஷ்ணன் அப்படிங்கிற கடவுளையும் நம்ம வணங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, தொழில் நல்லா நம்ம லாபம் பெறுறதுக்கு, தொழில் நல்லா சிறந்து விளங்கணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கணும். அப்படி வணங்குறோம் அப்படின்னா நம்ம செய்கிற தொழில் மிக மிக சிறப்பாக ஓங்கி வளரும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா, புதுசாக நான் ஒரு தொழில் தொடங்கணும், அதுக்கு எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ரீ கஜலட்சுமி இந்த கடவுளை வணங்குறோம் அப்படின்னா நம்ம புதுசாக தொடங்குகிற தொழில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணுறோம், நம்ம விவசாயத்தில் நிறைய லாபம் வரணும், விவசாயம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ தானியலட்சுமியை நம்ம வணங்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சாப்பாட்டுக்கு வாழ்நாளில் கஷ்டமே வரக்கூடாது, சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வரவே கூடாது, எனக்கு திருப்தியாக சாப்பாடு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ அன்னபூரணி அந்த கடவுளை வணங்கணும். நிச்சயமாக நம்ம வாழ்நாளில் சாப்பாடு இல்லைன்ற ஒரு குறை இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா, சனி தோஷம் அப்படி இருக்கிறவங்க, அதாவது தோஷம் பல தோஷம் இருக்குது, அதில் சனி தோஷம் இருக்கிறவங்க அதை நீங்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ ஆஞ்சநேயர் இந்த ரெண்டு கடவுளை வணங்குறோம் அப்படின்னா இந்த சனி தோஷம் நீங்கிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பகைவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களோட தொல்லையெல்லாம் நமக்கு நீங்கணும், பகைவங்களோட தொல்லையே நமக்கு இருக்கக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனையும் சஷ்டி விரதம் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பகைவர்களோட தொல்லைகள் நம்ம வாழ்நாளில் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பில்லி சூனியம் செய்வினை இதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம பகைவர்கள், நமக்கு தெரியாமையே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் நம்ம முன்னேற முடியாமையே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பில்லி சூனியம் யாராவது செய்வினை வச்சுருந்தா அந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம விலகணும், நம்மளை அறியாமல் நமக்கு தெரியாமல் யாராவது வச்சுருந்தாலும் அது நம்மளை விட்டு விலகணும், அந்த பில்லி சூனிய செய்வினையெல்லாம் நம்மளை விட்டு அகலணும் அப்படின்னா ஸ்ரீ வீரமகாளி, சங்கராத்தாழ்வார், ஸ்ரீ நரசிம்மர் இந்த 3 கடவுளையும் நம்ம வணங்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நம் பகைவர்கள் பில்லி சூனியம் செய்வினை எது செஞ்சுருந்தாலும் அது எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, திருஷ்டி விலகிறதுக்கு, அதாவது நம்ம கண் திருஷ்டி, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. நம்ம இப்போலாம் நிறைய பார்க்குறோம் பழகுறோம், அவங்க சும்மா அடே அப்பா அப்படியா நம்மளை பற்றி இப்படி ஆச்சரியமாக பார்த்தாலே நமக்கு திருஷ்டி பட்டுரும். நம்மளை பற்றி நல்லது, நம்ம வசதி வாய்ப்புகள்
இல்லை நம்ம அழகாக இருந்தாலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம பாசிட்டிவாக இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் ஆச்சரியப்பட்டாவே நமக்கு அது ஒரு திருஷ்டியாகவே மாறிடும். அந்த அளவுக்கு இந்த காலத்தில் திருஷ்டிகள் நிறைய நமக்கு சேரும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இல்லை கண் திருஷ்டி இந்த மாதிரியெல்லாம் திருஷ்டி போட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் திருஷ்டி விலகணும் அப்படின்னா முத்து மாரியம்மனை வணங்கினா போதும், எல்லா திருஷ்டியும் விலகிடும். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அழியா செல்வமும் ஞானமும் சக்தியும், அதாவது இறைவன் அருளும் நம்ம பெறணும் அப்படின்னா சிவஸ்துதி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இந்த சிவஸ்துதி பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்நாளில் அழியா செல்வமும் ஞானமும் சக்தியும் அருளும் நமக்கு இறைவனின் அருளால் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இனி தொடர்ந்து இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் பிரபஞ்ச ரகசியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் தொடர்ந்து நம்ம இந்த நிலைப்பாடு சேனலில் பார்க்கலாம். இதுபோல் இன்னும் மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.